ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அல்வாவே தோற்று போகிற சுவையில் ஒரு அருமையான ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பால் எடுத்தாலும் அதே கப்பால் சர்க்கரை எடுத்துக்கணும். நான் தேங்காய் எடுத்த அதே கப்பால் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா தேங்காய் சர்க்கரை எடுத்த அதே கப்பால் 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. ஒரு ஃபேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வேறு எதுவும் எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே எண்ணெயில் நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் சர்க்கரை கலவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து இந்த கலர் மாறி வருங்க. அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கடாயில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற 2-3 பொருள் இருந்தாலே போதும், சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் பொடி வச்சிருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு டைம் இருக்கையில் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கலவை நல்லா திரண்டு வந்துருச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற 5-6 பொருளே போதும். டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.